அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து இந்த மாசம் ஃபுல்லாவே நெல்லை ஸ்பெஷல் தானே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொதி குழம்பு, அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி பச்சடி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சொதி குழம்பு அப்படின்னாலே நெல்லையில எப்படின்னா புது மாப்பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை சொதி குழம்புனே அதுக்கு பேரு. ஸோ ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. இது கூட நீங்க அந்த இஞ்சி பச்சடியோட தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்டியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்லாம் என்னென்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ நெல்லை ஸ்பெஷல் சொதி குழம்பு இஞ்சி பச்சடி பண்றதுக்கு தேவையான பொருள் என்னென்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சொதி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: காய்கறி கலவை 1 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், சின்ன வெங்காயம் 10 நம்பர், இஞ்சி 1/2 இன்ச், பச்சை மிளகாய் 5 நம்பர், தேங்காய் பால் 1 கப், வேக வைத்த பாசிப்பருப்பு 1 கப், பூண்டு 8 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இஞ்சி பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி 50 கிராம், தனியா 2 டீஸ்பூன், வரமிளகா 1, புளிக்கரைசல் 1/2 கப், வெல்லம் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. நெல்லை ஸ்பெஷல் சொதி குழம்பு அப்புறம் இஞ்சி பச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வந்து சாதாரணமா தேங்காய் பால் குழம்புன்னு பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம் இல்லையா. ஸோ இது நெல்லையில வந்து ரொம்ப ஸ்பெஷல். இது மாப்பிள்ளை சொதி குழம்புன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா பண்றது. ஸோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுல லைட்டா வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும், ஆனா டேஸ்ட் வந்து கண்டிப்பா டிஃபர் ஆகும். நம்ம பண்றதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். காரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பச்சை மிளகா தான், வேற எந்த காரமும் கிடையாது. எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துலாம். அதே மாதிரி காய்கறியும் ஃபுல்லா வந்து அந்த தண்ணி தேங்காய் பால், தேங்காய் எடுத்து துருவி எடுக்கிறோம் இல்லையா, ஸோ அதில் தண்ணி தேங்காய் பால் தான் ஃபுல்லா அதில் சேர்த்து பண்ணுவோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா எண்ணெய் விட்டுக்கலாம். நான் சொல்ற மாதிரி அதே ப்ரொசீஜர்ல பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டா வரும், நல்லா இருக்கும். காய்கறி நான் வந்து பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதான் பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அந்த அளவு இருந்தால் போதும். இந்த சொதி குழம்பு வந்து நீங்க இடியாப்பம், ஆப்பம் அதுக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்குமே ரொம்பவே நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ என்ன பண்ணலான்னா இப்போ தாளிக்க போகிறது இல்லை, லாஸ்ட்டாக தான் தாளிக்க போகிறோம். ஸோ வெங்காயம் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும், கலர் மாற வேண்டாம் எதுவுமே. அந்த எண்ணெயில் பெரட்டிருக்கணும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா உருளைக்கிழங்கு, பீன்ஸு, முருங்கைக்காய், கேரட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். அப்புறம் பட்டாணி எல்லாத்தையும் அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் சொன்னேன் இல்லையா, நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 பச்சை மிளகாயும் ஒரு 1 இன்ச்சுக்கு இஞ்சி, அதை நல்லா கோர்ஸாக அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்க போகிறோம். நாம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். தண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பை சேர்த்துருவோம். அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இந்த பக்கம் வந்து காய்கறிலாம் நல்லா வெந்துன்னு இருக்கட்டும். இந்த பக்கம் காய்கறி வேகட்டும். இதுக்கு தொட்டுக்கிற மாதிரி நல்லா ஒரு இஞ்சி பச்சடி நல்லா புளிப்போட சேர்த்து, புளிப்பு உப்பு காரத்தோட சேர்த்து பண்ண போறோம். ஸோ அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். நாம கொஞ்சம் எண்ணெய் விட்டுப்போம். காரத்துக்கு வரமிளகா நான் ஒரு 3 வரமிளகா சேர்க்குறேன். தனியா ஒரு 1 டேபிள் ஸ்பூன். அப்புறம் இது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து நல்ல ஒரு
25லேருந்து 50 கிராம் நீங்கள் எந்த குவான்டிட்டி எடுத்துக்கிறீங்களோ அது தகுந்த மாதிரி பார்த்து காரமும் தனியா மட்டும் சேர்த்தா போதும். இப்போ தனியா வறுபடுற வாசனை வருது. இந்த சமயத்தில் இஞ்சியை சேர்த்துக்கலாம். இஞ்சி வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் என்னென்னா ஒரு மாதிரி காரத்தன்மை வந்துடும். அதனால் லைட்டாக அந்த எண்ணெயில் பிரட்டினா போதும். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா. இப்போ இஞ்சி தனியா வரமிளகா வதங்கிடுது. இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். இந்த தேங்காய் பாலோட இந்த இஞ்சி பச்சடி சாப்பிடும்போது என்னென்னா டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் சாப்பிட்டாலே கொஞ்சம் ஹெவியாக தானே இருக்கும். இதை அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, இப்போ ஒரு ஓட்டு ஓட்டியாச்சு. இதுலேயே வந்து தேங்காய் வந்து ஒரு அரையிலேருந்து 1/4 கப்புக்கு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். தனியா வரமிளகா இஞ்சி இதை வதக்கிட்டு அரைச்சோம். அது கூட தேங்காயும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வதக்க போகிறோம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கல. நம்ம வதக்கும் போது உப்பு புளி எல்லாம் சேர்க்க போகிறோம். இப்போ பேனில் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு, காரத்துக்கு 2 வரமிளகா போட்டோம். தாளிக்கும் போது ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு 5-6 சின்ன வெங்காயம். அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணுது. சின்ன வெங்காயம் ஒரு நிமிஷம் வதங்கட்டும். அது லைட்டாக அந்த கலர் மாறும். சரிதா? வெங்காயம் வதங்கினது. இப்போ இந்த அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நாம கொஞ்சம் புளி கரைசல், இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு. நல்லா சேர்ந்து வரணும். கொஞ்சம் ஒரு கொதி வரணும். எப்பயுமே சொல்ற மாதிரி அந்த புளியோட எரிப்பு எடுக்கிறதுக்கு நம்ம வந்து வெல்லம் சேர்க்கிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய இஞ்சி பச்சடி ரெடி. இதுக்கு தேங்காய் வந்து ஆப்ஷனல். நீங்கள் தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இஞ்சி இன்னும் கொஞ்சம் கூட போட்டு நீங்கள் அரைக்கவும் அரைச்சிக்கலாம். நம்மளுடைய இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுது. நம்மளுடைய இஞ்சி பச்சடி ரெடி ஆயிடுது. இந்த பக்கம் வந்து காயெல்லாம் வெந்திருக்கும், பார்த்துடலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருது. இதில் வந்து நல்லா ஒரு 1/4 கப்புக்கு பாசிப்பருப்பு வேக வச்சது சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் வந்து பெருங்காயப்பொடி போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம பாசிப்பருப்பு சேர்ந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். இப்போ வேக வச்ச பாசிப்பருப்பும் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. இந்த சமயத்தில் நம்ம திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்தோடனே ரொம்ப கொதிக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, அவ்வளோதான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்.
லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸ். அவ்வளோதான், நம்மளுடைய சொதி குழம்பு ரெடி. அது தொட்டுக்கிறதுக்கு இஞ்சி பச்சடியும் ரெடி. இப்போ சர்வ் பண்ணிடுவோம். சொதி குழம்பு செய்முறை. ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், பூண்டு. சின்ன வெங்காயம் லைட்டாக கலர் மாறணும், பூண்டு லைட்டாக ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இதெல்லாம் சேர்த்து ஒரு பிரட்டிக்கோங்க அதுலேயே. அதுக்கப்புறம் இஞ்சி, பச்சை மிளகா, விழுத அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதையும் அதுலேயே சேர்த்துட்டு தண்ணி, தேங்காய் பால் எடுத்து வச்சுருப்போம் அதையும் அதில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பையும் போட்டு மூடி வச்சுருங்க. காய் நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நல்ல ஒரு கொதி விட்டுங்க. அது நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம திக் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு லைட்டாக அப்படி விட்டு ஒரு கலருங்க. லைட்டாக ஒரு முத்து கொதி மாதிரி வரும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. எண்ணெய் விட்டு கடுகு, கருவேப்பிலையை தாளிச்சு அதில் விட்டுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா அரை மூடி லெமனோ விட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சொதி குழம்பு ரெடி. இஞ்சி பச்சடி செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தனியா, வரமிளகா, இஞ்சி இதை நல்லா வதக்கிக்கணும். இதை வதங்கினதுக்கப்புறம் ஆற வச்சு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு கோர்ஸாக அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை கப்பு தேங்காயும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதியும் சேர்த்துருங்க. புளித்தண்ணி, கொஞ்சம் வெல்லம், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு ஒரு பச்சடி பதத்துக்கு வரும். அப்போ ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய இஞ்சி பச்சடி ரெடி. நெல்லை ஸ்பெஷல் நம்ம வந்து சொதி குழம்பு இஞ்சி பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதை வந்து ரைஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சொதி குழம்பை இந்த இஞ்சி பச்சடியை தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.